வழக்கறிஞர் திரு கணேஷ்குமார், வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் வரவேற்கிறேன். தற்போது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, இந்த படுகொலை வழக்கு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாக சற்று முன்னர் நான் அமைந்திருக்கிற நேரத்தில் செய்தி கிடைத்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய செய்தி எங்களுக்கு தாருங்கள். வழக்கறிஞர் கணேஷ்குமார். அதாவது இறந்து போன அஜித்குமாரோடைய தாயார் சார்பாக நாங்கள் நீதித்துறை நடுவர் பிரேத விசாரணையில் நேரடியாக பங்கேற்றோம். பிணவரையில் இருந்து அந்த காயங்களை, வெளிப்புற காயங்கள் 18 காயங்களை நேரடியாக குறித்து மார்க் பண்ணோம். பிணவரையில் பிணக்கூராய்வு பண்ணும்போது உடனே இருந்தோம். அது நியாயப்படி நடக்கிறத நாங்கள் உறுதிப்படுத்தினோம். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விசாரணை நியாயமாக செல்ல முடியுன்ற அடிப்படையில் அந்த வேலைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணோம். சிபிஐ மாற்றுறதை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஒரு வழக்கறிஞராக நான் ஏற்றுக்கலை. சிபிஐக்கு மாற்றுறதுன்றது கிட்டத்தட்ட வழக்கு நிலுவையில் போடுறதுக்கு சமம் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் கார்த்திக் விசஸ் டிஜிபி அப்படின்ற வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறோம். இந்த கார்த்திக் சார் யாருன்னு கேட்டால், அந்த திருப்புவனம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். இந்த வழக்கறிஞர் தான் முழுக்க முழுக்க அங்கே நடக்கிற அக்கிரமங்களை மொத்தத்தையும் வெளிக்கொண்டு வந்தவர். இவர் மூலமாக தான் இந்த வெளி உலகத்துக்கு அங்கே நடக்கிற ஒட்டுமொத்த அக்கிரமும் தெரிய வந்தது. தாயார் சார்பாக ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகார் இது வரைக்கும் பதிவு செய்யப்படலை. சந்தேக மரணம்னு சொல்லிட்டு காவல்துறையை தங்களுக்கு தாங்களே ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணிக்கிட்டு நேற்று இரவு தான் அந்த எஃப்ஐஆரை கூட வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வலிப்பு வந்ததாகவும் ஓடி வந்ததாகவும் இறந்ததாகவும் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் நேற்று காலையில் மாண்புமைந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணி நேற்று சாயந்தரமே வழக்கு தாக்கல் பண்ணி இன்றைக்கி அது விசாரணைக்கு வந்தது. அந்த ப்ரேயரில் கூட நாங்கள் சிபிஐக்கு வழக்கை மாற்றணுன்று எந்த விதத்துலையும் நாங்கள் சொல்லலை. காலையில் எந்த கேள்விக்குமே நீதிபதி அவர்கள் கேட்ட எந்த கேள்விகளுக்குமே அரசு தரப்பு வழக்கறிஞராக கூணி குறுகி நின்னாரு. ஐயா கூணி குறுகி நின்னாங்க. எந்த கேள்விகளுக்குமே முறையாக பதில் சொல்ல முடியல அவங்களால. ஆன்சர் பண்ணுங்கன்னு ஐயா கேட்கும்போது 2:15க்கு நாங்கள் மதியம் நாங்கள் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனவர், மதியம் நாங்கள் சிபிஐக்கு வழக்க மாற்றுறதுல எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு. நாங்கள் சொல்கிறோம் சிபிசிஐடி கூட விசாரிக்கட்டும், ஸ்பெஷல் டீம் கூட விசாரிக்கட்டும், ஆனால் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தான் விசாரிக்கப்படணும். ஃபேர் ட்ரையலை நீதிமன்றம் உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுலாம் எங்களுடைய நோக்கம். அதனால் சிபிஐ மாற்றுறதுன்றது ஏற்புடையதல்ல. இன்றைக்கி கூட நீதிபதி அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக உத்தரவு போட்டிருக்கிறாங்க. பகலில் ஒரு உத்தரவு போட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருப்புவனம், ஹானரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இதுவரைக்கும் விசாரித்த அறிக்கையை உடனடியாக தாக்கல் பண்ணணும். மடப்புறம் டெம்பிளில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அங்கே என்ன நடந்தது, சிசிடிவி எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, அங்கே என்ன நடந்ததுன்றதை நேரடியாக சொல்லணும், தாக்கல் பண்ணணும். அடுத்து முக்கியமான விஷயம், சக்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? நாங்கள் அந்த வீடியோவை வெளியிடுறதுக்காக கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் நாங்கள் காத்திருந்தோம். இந்த அரசு என்ன பண்ணுது, இந்த எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சாட்சிகளுக்கு அல்லது அவங்க தாயாருக்கு ஒரு காப்பி கூட கொடுக்கலங்க. இந்த எஃப்ஐஆரில் என்ன இருந்ததுன்னு யாருக்கும் நேற்று வரைக்கும் தெரியாது. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் தெரியும், போலீஸுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் தெரியும். நேற்று நைட்டு வலிப்பு ஓட முயற்சித்து வலிக்கு விழுந்து இறந்தாரு அப்படின்னு போட்டிருக்கிறத கண்டு நாங்கள் உண்மையிலேயே என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஓகே, அதுக்கப்புறம் தான் பொறுத்திருந்து கோர்ட்டில் இந்த வீடியோவை நாங்கள் இன்றைக்கி சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்து நீதிபதிகள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. மதியம் 2:15க்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. டீன் சப்மிட் பண்ணாங்க. அரசு ராஜாஜி மருத்துவமனையிலேருந்து டீன் சப்மிட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு நீதிபதி கேட்குறாங்க, ஒருத்தனை குத்தி கொள்ளணும்னா 5 முறை குத்தினா போதும், 6 முறை குத்தினா போதும், செத்து போயிடுவான் அவன். ஆனால் 44 முறை உடம்புல உட்காயங்கள் 44, வெளிக்காயங்கள் 18, இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? எந்த மனுஷனும் இன்னொரு மனிதனுக்கு இப்படியான அநீதி நிகழ்த்தக்கூடாது. ஒரு அரசு மக்களை பாதுகாக்கணும், இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி தெளிவாக நீங்களே பார்த்துருப்பீங்க. நீதிமன்ற நடவடிக்கைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருப்பி ஜட்ஜி கேட்டது ஒரே விஷயம் தான், முக்கியமாக கேட்டது, இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, ஒரு தெஃப்ட் நடந்திருக்குன்னு சொல்றீங்க, அக்யூஸ்டை கூட்டிட்டு போறீங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, விசாரிங்க, அவரை ரிமாண்ட் பண்ணுங்க. நாங்களும் அதை தான் சொல்றோம். அவர் தப்பு செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க, நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க, அவரை ஜுடிஷியல் கஸ்டடியிலேருந்து காவல்துறை கஸ்டடியில் எடுங்க, அவரை விசாரிங்க, அறிவியல் பூர்வமாக ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை போட்டு அந்த வழக்கை நிரூபிக்கலாமே. ஆனால் இதெல்லாம் விடுத்துட்டு அவரை கூட்டிட்டு போய் ஜட்ஜு கேட்டது, முக்கியமாக கேட்டது என்னன்னா, 2 முழு நாள், அதுவும் யாரும் கண்ணுக்கு படாத இடத்துல கூட்டிட்டு போய் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அது கூட பரவாயில்ல, பட்டப்பகல்ல அவரை அடிச்சு நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க கோயிலுக்கு.
அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாக்குறாங்க, அந்த மக்களை விரட்டி விடுறாங்க. திருப்பி அவர் செத்து போறாரு. ஏதோ காய்கறி மூட்டை மாதிரி அவரை ஒரு ஆட்டோல, வலுப்போக்கான ஆட்டோல ஏத்தி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகாம தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. பாஸ்கரன்ற தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் திருப்பூணம் அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. அங்க இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம ப்ரொடெஸ்ட் நடக்குது. லோக்கல் ஸ்டேஷன்ல ப்ரொடெஸ்ட் நடக்க பின்னாடி தான் மதுரை ராஜாஜி மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. அது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலங்க. அவங்க அம்மா ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் அதை வந்து பதிவு பண்ணவே இல்லை. அதனால டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஓப்பனா உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்னது என்னன்னா, நீங்க பண்ண மறுத்ததை நாங்க பண்ணுவோம். நீங்க எதெல்லாம் விடுபட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நாங்க ஃபுல்ஃபில் பண்றோம். நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்க பாராட்டுறோம். ஆனா நீங்க விடுபட்டதை நாங்க செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு இருக்குது. அடிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 2 நாள் அவுட் சைட்ல கூட்டிட்டு போய் எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்கறாங்க. இன்ன வரைக்கும் நீங்க வந்து உயரதிகாரி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்ட பின்னாடி காலையில திடீர்னு எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்றாங்க. யாருங்க வந்து இந்த ஸ்பெஷல் டீம் ஒப்படைச்சது? புகார் பதிவாயிருக்குது. நீங்க தெப்ட் கேஸ்ல விசாரிக்காம இன்ஸ்பெக்டர் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு உத்தரவு கொடுத்த நபர் யார்? இதுதான் முதல் பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் பதிலே சொல்லல. என்ன பண்ணான்னு கேட்டா டைம் கேட்டுட்டு இருந்தாரு. சரி, அப்புறம் சொல்றாரு சோசியல் மீடியால பார்த்து ஸ்பெஷல் டீம் பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்றாரு. இது வந்து நீதிமன்றமே ஒரு சிரிப்பலைக்கு உள்ளாயிருச்சு இந்த இடத்துல. சோசியல் டீம்ல அப்ப நீங்க ஜட்ஜி கேக்குறாங்க, நீங்க எந்நேரமும் வந்து வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்களா சோசியல் மீடியால? அப்படியே போய் நீங்க குற்றங்கள்லாம் போய் தடுத்துருவீங்களா? யாரு கொடுத்தாலும் ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொன்ன பின்னாடி மதியம் 3 மணி அளவுல டிஎஸ்பி தான் இந்த உத்தரவு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. மதியம் 3 மணிக்கு தான் இந்த டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப கோர்ட்ல மென்ஷன் பண்ணி இந்த கேஸ் நடக்கிற காரணத்தினாலதான் நேற்று எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணதை வெளியிடுறாங்க. 5 காவலர்களை வந்து புக் பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க. இனிமேல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, 2 நாள் கொடுங்க, 3 நாள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர் ஒரு கெஞ்சிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் கணேஷ்குமார். இந்த நிலைமையில டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இறுதியா ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் 4th அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நேரடியா சிபிஐயும் வேண்டாம், நீங்க கேட்ட கேள்வி சிபிஐ வேண்டாம்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? சிபிஐயும் வேண்டாம், சிபிசிஐடியும் வேண்டாம். வருகிற 8/7/2025 வரை இந்த விசாரணையை 4th அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மதுரை தான் நடத்தணும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய சான்றாவணங்கள், சாட்சிகளை நீதிபதிகள் முன்னிலையில ஒப்படைக்கணும். இதுவரையும் அழிச்சிருக்க எல்லாத்தையும் தடயத்தெல்லாம் சேகரிச்சு நீதிபதிகள் முன்னிலையில் கொடுக்கணும். விட்னஸ்க்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். 8/7 அன்னைக்கு நீங்க 8/7க்குள்ள நீங்க எல்லா நடவடிக்கையும் எடுத்து ஹையர் அபிஷியல் எஸ்பி, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் இவங்க 4 பேர் மேலையும் நீங்க நடவடிக்கை எடுத்து உத்தரவு தாக்கல் பண்றீங்களான்னு உங்களுக்கு நாங்க நேரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து 8/7க்கு தள்ளி வச்சிருக்கோம். கணேஷ்குமார், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆளுமைகள் பேசினார்கள், நீங்கள் எப்படி உங்களுடைய கருத்தை வைங்க சுருக்கமாக? சுருக்கமா சொல்லணும்னா, இது கஸ்டோடியல் டார்ச்சர்ன்றது அரசே ஒப்புக்கொள்ளுது. நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுது. எங்களுக்கு நேரம் வேணும்னு சொல்லுது. ஆனா ஏன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு விசாரணையில ஏன் தலையிடணும்? ஏன் சிபிஐக்கு மாத்தணும்? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விசாரிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா? ஹைகோர்ட்டே தானா முன் வந்து ஸ்பெஷல் டீம் தலைமையில நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரிக்கும் போது ஏன் சிபிஐக்கு மாத்தணும்ன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்குது. இன்னொரு விஷயம், நாங்க எங்களுடைய மனுவில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். திருப்புவனம் காவல் நிலையம் சரகத்துக்கு உட்படாத காவலர்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். தனி வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் எங்கள் மனுவிலே கோரி இருக்கிறோம். அந்த மனு மீதான உத்தரவும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் உண்மை சொல்லணும்னா, திருப்புவனம் ஜேஎம் அவர்களை நான் பாராட்டி ஆகணும். அதே போல் சீனியர்கள் ஹென்ரி டிபெங் சார், வின்சென்ட் சார், ஜூனியர் கார்த்திக், இது போன்ற பாப்பா மோகன் சார், நிறைய பேரோட கூட்டு உழைப்புல தான் இன்னைக்கு நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு இந்த வழக்கை கொண்டு வர முடிஞ்சது. இந்த வீடியோ வெளியிட்டதும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. ஆக இவ்வளவு தூரத்துக்கு வந்த ஒரு வழக்கை மீண்டும் வந்து சிபிஐ கொண்டு போய் தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்றத என்னோட கோரிக்கை. முதல்வர் கட்டாயம் கட்சிக்கு அப்பாற்பட்டு 8 கோடி மக்களுக்கு முதல்வர் என்ற அடிப்படையில் இந்த வழக்கில் நடவடிக்கை உறுதியாக எடுக்கணும். 8/7 அனைத்து குற்றவாளிகளும் எஸ்பி, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி இவங்களோட பங்கு என்னன்னு பார்க்கணும். முக்கியமான ரீசன், நீங்க சொல்லக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரே தீர்வு கால் டீடைல் ரெக்கார்டு. யார் யாருக்கு போன் பேசியிருக்கிறா அப்படின்ற ரெக்கார்டை உடனடியாக எடுத்து பதிவு பண்ணோம்னா இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.